ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, எல்லார் வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். சும்மா என்னவோ உனக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்கிற மாதிரி அதையே நினைச்சு கவலைப்பட்டு தூக்கமில்லாமல் தவிப்பதை முதல்ல நிறுத்து. எல்லா கஷ்டங்களையும் உன் சாயப்பா நான் சரி செய்வேன்னு நம்பி என் மேல பாரத்தை போட்டுட்டு இப்போது நிம்மதியாக தூங்கப்பாரு என் செல்லமே. இந்த இரவோடு இரவாகவே நீ சற்றும் எதிர்பார்க்காத விதத்துல எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு நாளைக்கு விடிய காத்தால மின்னல் வேகத்துல பல நல்ல மாற்றங்களை நான் உண்டு பண்றேன். நாளை வியாழன் நாளில் நிச்சயம் உனக்கானது உன்னை நோக்கி வந்து சேருவேன் செல்லமே. எப்பவுமே எந்த விஷயத்திலையும் முடியாதுன்னு மட்டும் நீ நினைக்காத. முடியாதுன்னு எதையும் கைவிட்டாம தொடர்ந்து முயற்சி செஞ்சினா உன்னுடைய நல்ல செயல்களும் நம்பிக்கையும் நிச்சயமாக உனக்கான வெற்றியை தரும். அப்படிதான் இப்போது நீ எதிர்பார்த்த விஷயத்தில் உனக்கான வெற்றியையும் உன் கைகளில் ஒப்படைக்க வந்துள்ளேன் என் செல்லமே. நீ எப்போவுமே நல்ல அறிவை சந்திக்கலைனா உன் வாழ்க்கையில் அது பிரச்சனைகளை தான் கொடுக்கும். எப்போதும் நல்ல விஷயங்களை யோசிச்சு நல்லதையே சிந்தனையாக்கி நல்லதையே செயலாகவும் மாற்ற முயற்சி செய். வாழ்க்கைங்கிறது மேடு பள்ளம் இருக்க தான் செய்யும், இன்ப துன்பம் இருக்க தான் செய்யும். ஆனா நீதான் எல்லாவற்றையும் அனுசரித்து கொண்டு தாண்டி கடந்து வெற்றி பெற உழைக்க வேண்டும் என் செல்லமே. ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, யார் ஒருவன் மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு நியாயமா ஒழுக்கமா வாழ்றானோ அவன் மட்டும்தான் நிரந்தரமாக இந்த உலகை வெல்ல முடியும். நீ சந்திக்கக்கூடிய மனிதர்களும் நீ பழகக்கூடிய உறவுகளும் நல்லவர்கள் போல காட்சி கொடுத்தாலும் அதில் எத்தனை பேர் உன் கண்ணீருக்கு காரணமாக மறைமுகமாக வேலை செய்யறாங்க, நீ கவலைப்படணும் வருத்தப்படணும்னு உள்ளூர எதிர்பார்க்கறாங்கன்றது எனக்கு தானே தெரியும். நீ எல்லாருக்கும் உண்மையாக இருப்பதினாலேயே இந்த உலக வாழ்க்கையில உன்னை எல்லாரும் அடிமையாக்கணும்னு நினைக்கிறாங்க. இங்க பல பேர் நல்லவங்களா தெரியறதுக்கு காரணமே அவர்கள் செய்த தவறுகள் வெளியில் வராததால்தான். எல்லாரையுமே நல்லவங்க நினைச்சு எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளாதே. யார் எப்போது எப்படி மாறுவார்கள் என்பதை நீ அறிய மாட்டாய் என் செல்லவே. எப்போவுமே எல்லா உயிர்களுக்குமே கஷ்டம் இருக்கும், எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு யாருக்கும் எந்த வேதனையும் வலியையும் கொடுக்காத பிள்ளையாக நல்லவனாக நீ இரு. உனக்கான நல்லதை செய்யறதுக்கு இந்த சாயப்பா நான் இருக்கேன். எப்போதுமே எல்லாரும் என்ன செய்யறாங்களோ அதையே நம்மளும் செஞ்சுட்டு போயிடலான்னு யோசிக்காம உனக்கென ஒரு புது பாதையை உருவாக்கு. ஒவ்வொரு வகையான துன்பங்களுக்கும் உன் வாழ்வில் வரும் எல்லா கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு வகையில நீதான் காரணமா இருக்கன்றத நல்லா யோசிச்சினாலே உனக்கு புரியும். முதல்ல நீ ஒன்ன நேசி, அதுக்கப்புறம் ஒன்ன நேசிக்கிறது போல மற்ற மக்களையும் நேசிக்க பழகு. உன்னுடைய செயலும் உன்னுடைய வார்த்தைகளும் ஒருபோதும் யார் மனசையும் கஷ்டப்படுத்தவோ காயப்படுத்தவோ கூடாதுங்கிறதுல நீ உறுதியாக இருந்துவிடேன் செல்லமே. நீ எதையாவது பெறணும், யாராவது உனக்கு எதையாவது கொடுக்கணும்னு நினைச்சினா அதற்கு முன்பாக அதே போல நீ அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய எண்ணத்தோட இரு. உன்னுடைய நல்ல செயல்கள் நிச்சயமாக உன் நல்ல வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கும். முதல்ல உனக்கான எல்லாத்தையும் செஞ்சுக்கோ, அதற்கு பிறகு மற்றவர்களுக்கும் கொஞ்சம் உதவி செய்யப்பாரு. இப்படி அன்போடும் இரக்கத்தோடும் நீ இருந்தினா நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதை யாராலுமே தடுக்க முடியாது. முதல்ல ஓ மனசை நீ புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதற்கு பிறகு உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு நீ எப்படிப்பட்ட ஆளு என்னெல்லாம் உன்னால செய்ய முடியும்னு உன்னுடைய பலத்தையும் திறமையையும் புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. ஒவ்வொரு துன்பமும் ஒவ்வொரு வகையில உன் வாழ்வில் வருதே நினைச்சு கவலைப்படாம எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கு நீ எனக்கு தொண்டு செய்வதை விட மிக சிறந்தது உண்மையாக ஒழுக்கமாக நியாயமாக வாழ்வதுதான். நீ துன்ப கடலில் வாழும்போது இந்த சாயப்பா அதை வேடிக்கை பார்க்க மாட்டேன். நிச்சயமாக உன் வாழ்நாள் பொக்கிசமாக உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தருவேன்னு சொன்ன நானு அத்தனை கஷ்டங்களையும் துன்பங்களையும் துரத்தி அடிச்சு உனக்கான சந்தோஷத்தை தருவேனேன்னு சொல்லவேன். உன்கிட்ட என்ன இருக்கோ அதற்காக நன்றியுணர்வோட இருக்கணுமே தவிர இல்லாததை பெருசா நினைச்சு எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருக்காத. எந்த செயலை செய்தாலும் யோசித்து சரியாக பொறுப்பாக செய்யி. இடையில யாராவது எதையாவது சொல்லும் போது அதை கேட்காத செவிடர் போல இருந்துவிட்டு உன்னுடைய செயல்களை உற்சாகமாக நீ செஞ்சாலே போதும். கேலி சொற்களும் கிண்டல் வார்த்தைகளும் உன்னை நெருங்க முடியாத அளவுக்கு நீ தைரியமாக துணிவான ஆளாக இருக்கணும். அதே நேரத்துல நீ செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் சரியாக முயற்சி செஞ்சு
உற்சாகமாக செய்ய ஆரம்பிச்சினா உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது என் செல்லமே. வேண்டாத விஷயங்களை எல்லாம் கடல் அலையில் தள்ளி விடுவது போல தள்ளி விட்டுட்டு ஒழுக்கத்தோடும் நேர்மையோடும் நல்ல விஷயங்களை யோசிக்க பழகு. நல்லதுக்காக நீ தனியா நிற்க வேண்டி வந்தாலும் தைரியமாக நில்லு. எல்லாரும் தப்பு செய்கிறாங்கன்றதுக்காக நீயும் அதை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. நீ செய்வது சரின்னு உன் மனசாட்சிக்கு பட்டதுன்னா தனியாக நின்று தைரியமாக செய். உன் வாழ்க்கையை வலிமையானதாக வெற்றியானதாக இந்த சாயப்பா நான் நிச்சயமாக மாற்றி காட்டுவேன். ஓம் சாய்ராம்.